டே ஒன்னோட இல்லை நீங்கள்லாம் நினச்சிருப்பீங்க, கன்ஃபார்மாக நினச்சிருப்பாங்க. வா வாட் இந்தியன் டீம், இந்தியாவோட ஃபியூச்சர் எப்படி இருக்கிறா அப்படின்னு. ருக்கோ 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 ஜாரோ அப்படிங்கிற மாதிரி மற்ற பேட்டிங் வச்சு சுத்தமாக எதுவுமே பண்ண முடியல. ஆனால் பிச்சில் ஒன்றுமே இல்லை, யார் போட்டாலும் எதுவுமே ஆக மாட்டேங்குது, வேற மாதிரி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி, நெருப்பு மாதிரி இருக்கா சார். ஆனால் அது கூட எக்ஸ்ட்ரா வந்து சிராஜுக்குமே வந்து லைட்டாக ஆச்சு. என்னதான் ஒரு பக்கம் வந்து சுக்மன் கில், இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த்லாம் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாலுமே கேஎல் ராகுல், சாய் சுதர்சன் என்ன T20லே டெஸ்ட் மேட்ச் மாதிரி பார்த்து ஆடுவியா, டெஸ்ட் மேட்ச்சில் போய் T20 மாதிரி ஆட போய் அவுட் ஆகிட்டியடா. அந்த பால் எங்கேயோ போச்சு, சம்மந்தமே இல்லாமல் சாய் கை வச்சுட்டாப்பு. தென் கேஎல் ராகுல் சூப்பராக ஆடிட்டு இருந்தான். என்னடா இது, அவரும் அவுட் ஆகிட்டாப்பு. என்ன ரசா ஒரு 10 நிமிஷம் அமைதியாரா ரன் சுட்டுருவான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஸ்கோர் கார்டில் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து அவனுங்க வீட்லேயே அவனுங்க செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாலுமே இங்கிலாண்டை பொறுத்தவரையும் அவங்களோட வீக்னஸ் போலிங் தான். அவங்களுக்கு மட்டும் இல்லை, யார் அந்த கிரவுண்டில் யார் பவுலிங் போட்டாலுமே வீக்னஸ் தான் போல். பிகாஸ் அந்த மாதிரி தான் இருக்குது பிச்சில் ஒன்றுமே. ஆனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் அங்கங்கே சில கிராக்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன சொன்னாங்கன்னா மேபி டேஸ் போக ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதுவுமே வந்து கிளைமேட் வெதர் கண்டிஷன் பொறுத்து அதுவுமே மாற வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னென்னா பவுன்ஸ் அவ்வளோவா இல்லை. நிறைய பேர் அவுட் ஆன விதம் பார்த்தீங்கன்னா பவுன்ஸில் தான் சிக்கியிருப்பாங்க. ஏன்னா ஃபாரின் கண்டிஷன் அப்படின்னு சொன்னோன்னே வந்து கொஞ்சம் இந்தியன் கண்டிஷனை தாண்டி ஒரு தாட் இருக்கும், கொஞ்சம் பவுன்ஸுக்கு வந்து எப்பயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த கிரவுண்டில் அந்த மாதிரி பெருசாக எக்ஸ்பெக்ட் எதுவும் வந்து ஏஷியன் கான்டினென்ட்டில் ஆடுற மாதிரி தான் இருந்தது. அந்தளவுக்கு பவுன்ஸே பெருசாக தெரியல. ஜெய்ஸ்வால் சூப்பரான ஸ்டார்ட்க்கு அப்புறம் அவர் 101 கொஞ்சம் மிஸ்டேஜ் ஆகி அதே பவுன்ஸ் மேட்டர் தான் அவுட் ஆனப்பில். அப்புறம் சுக்மன் கில் ஒரு ஃபேன்சி ஸ்டார்ட் ஆட போய் அவர் அவுட்டு, பந்த் வழக்கம் போல். ஆனால் டங்க் சூப்பராக போட்டாங்க. 430க்கு 4 இருந்தது. அதுக்கப்புறம் 41 ரனில் மொத்த டீமும் க்ளோஸ். கொஞ்சம் நின்றுக்கலாம். ஸோ ஒரு எண்டுக்கு மேலே வந்து இவங்களாம் வந்து அடிக்க ட்ரை பண்ண மாதிரியும் இருந்தது. ஏன்னா 470 அடிச்சிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மிதப்பில் அந்த மாதிரி லைட்டாக ஒரு தோணுது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க பேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 209க்கு 3 அப்படிங்கிற மாதிரி இப்போ கரண்ட் ஸ்டேட்டில் போயிட்டு 3 விக்கெட் வந்தது. அதுவும் உம்ரா தான் எடுத்தாப்புல. மற்ற யாருக்குமே சுத்தமாக எதுவுமே வரல. 2-3 எட்ஜஸ் வந்தது. பட் அதுவும் அந்தளவுக்கு ரிஸ்கி எட்ஜஸ்லாம் இல்லை. அவங்களே போர் அடிச்சு அவுட் ஆனால் தான் உண்டு, அதுவும் பண்ண மாட்டாருங்க. பட் இருந்தாலும் பேட்டிங் டெப்த் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸோ அந்தளவுக்கு இல்லை. இது நம்மளோட பவுலிங்கை பொறுத்து வந்து அது அமையும். நல்ல வேலை ஜோ ரூட் போனான், அவன் இருந்தால் 4 நாள் வச்சு ஆடுவான். ஹாரி ப்ரூக் வந்து நேற்றுலேருந்து படல. ஸோ பட்டுச்சுன்னா நல்ல வேலை கரெக்டாக பார்த்தீங்கன்னா எண்டும் முடிஞ்சதுனால ஸோ அவர் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ அவரோட ஸ்டார்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி சரியாச்சுன்னா அவன் வேறு கொஞ்சம் பயம். பென் ஸ்டோக்ஸ் எப்படின்னு சொல்லி தெரில. பட் இந்தியா ஆப்போசிட்டில் கொஞ்சம் நல்லா ஆடுவாப்பில். ஜேம்ஸ் ஸ்மித், கிறிஸ் வோக், ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸெப்ஷன் கேஸ். நம்மளோட பவுலிங்கை பொறுத்து மாறும். இப்போயுமே கேம் கையில் ஈஸியாக இருக்குது. பட் கண்டிஷன் சூட் ஆகுமான்னு தெரியல. ஹாரி ப்ரூக்கும் அவுட் ஆகிருக்க வேண்டியது, பைபிள் அது நோ பாலாக போயிடுச்சு.